டி நகர் சத்யா, ரியல் எஸ்டேட் விருகை ரவி, கந்தன், பாலகன், ராஜேஷ் 5 பேர் ஜி ஸ்கோர் இடம் வாங்கி கொடுத்த புரோக்கர்கள். ஆளுக்கு 10,000 பேர் தேடிட்டு 5 மாவட்ட செயலாளர்கள் 50,000 பேரோடு 200 நாளில் தாவேக்காவில் இணைய போகிறார்கள். பிரபு அமைச்சர் எல்லா குவாரியும் மூடிட்டு, குவாரி நடத்துறது கூட யாரு? திமுக, அதிமுக தான், வேற யாருமே இல்ல. திராவிட இயக்கத்தை ஒழிக்கணும்னா குவாரி, சாராய கடை, பார் ரெண்டையும் ஒழிச்சிங்கன்னா திமுக, அதிமுக ஒழிக்கணும். எல்லா கோயில்லையுமே அர்ச்சகர்கள் வச்சதாங்க சட்டம். அறநிலைத்துறை சட்டமே அர்ச்சகர்கள் சட்டம் தான். 10,000 அது ஐயர்கள் நிறைய புரோக்கர் வச்சிருக்காங்க. அப்படியே கொண்டு முருகன் உட்கார வச்சிருவாங்க. நீங்க இன்னொரு 10,000 கொடுத்தீங்கன்னா முருகனை சாகு பையல் போட்டு கொடுத்துருவோம், எடுத்துட்டு போய் வீட்டுக்கு எடுத்துட்டு போகணும். ரமேஷ் அவர்களே, நடவடிக்கை எடுக்க வேண்டியது அர்ச்சகர் மீது. பஞ்சாங்கம் வைக்கிறவன், பழம் பேசுறவன், பேரிச்சம்பழம் விற்கிறவன், இவர்கள்லாம் கடைநிலை ஊழியர் பாவம். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ரமேஷர் பார்த்து நான் நேரடியாக கேட்பது என்னன்னா, 300 கிலோ தங்கம் முதல் 3000 தங்கத்தை காணும். உருக்கி அதை சேகர் பாபு எங்க வச்சிருக்கா? துர்கா வீட்டில் கொடுத்துருக்காரா? இல்ல அந்த தங்கம்ல என்ன ஆச்சு? கோயில் நிதி என்ன ஆச்சு? இதைத்தான் விசாரிக்கணும். துறை செயலாளர், ஆணையாளர் எவ்வளவு 1000 கோடி அடிச்சிருக்கு, அதை முதல்ல கண்டுபிடிக்கிற வேலை பாரு. 5 லட்சத்தை கொடுத்து 2 கேமரா 2 சிஸ்டம் கொடுத்து இவனை அடி அப்படின்னா தொடர்ந்து அதை அடிச்சுட்டே இருப்பான். அது பெரிய அளவில் செய்யறது வாய்ஸ் ஆஃப் காமனும் பெண் நிறுவனம். தங்கம் தென்னரசால கொடுத்து கொள்ள முடியலை. அதுதான் நீங்க மாப்பிள்ளை சபரீசனுடைய பெண் நிறுவனத்துக்கு இந்த தகவல் வந்த பிறகு தொடர்ந்து கீர்த்தனா பாதிக்கப்படுவதற்கு இதுதான் காரணம். ஐயா வணக்கங்க. வணக்கம். காங்கிரஸ் உடைய வேட்பாளர்கள் 28 இடம் திமுக கொடுத்துருந்தாங்க, 5 இடங்கள் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. இப்போ ஜோதிமணி அவர்கள் சில கேள்விகளை எழுப்புறாங்க. என்னன்னா, காங்கிரஸுடைய வேட்பாளர் தேர்வுகளில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு புயலை கிளப்புறாங்க. எப்படி புரிஞ்சுக்கிறது? தான் அப்படிதான் இல்லைங்க, அது காங்கிரஸ்னாலே ஊழல் தாங்க. ஊழல்னால காங்கிரஸ் தான். அங்கே 2 கோஷ்டி இருக்கு. ஸ்டாலின் ஒரு காங்கிரஸுக்கு ஒரு தலைவர், அவர் திமுக தலைவர்னு சொல்ல முடியாது. ஏன்னா செல்வம் யார் கட்டுப்பாட்டில்? செல்வத்துக்கு திமுக அமைச்சர்களுக்கு கொடுக்குற அத்தனை காண்டி பிடபிள்யூ ஹைவேஸு, குவாரி, சவுடு மண், ஏரி மண் எல்லாம் விற்று அவர் பல கோடி சேர்த்து விட்டார். இந்த பணத்தை எடுத்து கொண்டு போய் மல்லிகார்ஜுன கார்கேட்டு கொடுத்து அப்படியே சோனியாட்ட போய் அப்பூடு வாங்கிட்டு வந்துடுறாங்க. இது ராகுல்கிட்ட போகிறதே இல்லை. ராகுல் டீம் வச்சுருக்கார். யார்? கேசி வேணுகோபால், மாணிக் டாக்கூர், இப்படி ஒரு கும்பலை வச்சுருக்காரு. இதை ஓவர்டேக் பண்ணிட்டு போயிடுறது. இவர்கள் ராகுல் மூலம் இதுக்குள்ள இடைச்சோறுகள் சொருகிறது. இப்படி வந்தால்தான் நம்ம விஸ்வநாதன் சிதம்பரத்தால் அறிமுகப்படுத்திட்டு வங்கி சொத்துக்களை பாதியில் ஏலப்படுத்த பணம் சேர்த்துக்கிற ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் அவர். இப்போ நல்ல தொழில், எது? உயர்கல்வி தொழில் வந்துருச்சு. நல்ல தொழிலில் இவர் யாருடைய கோஷ்டி? ராகுல் கோஷ்டி. அப்போ மல்லிகார்ஜுன கார்கே, ஸ்டாலின், செல்வ பெருந்தகை, சோனியா ஒரு கோஷ்டி. மாணிக் தாகூர், இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி, ராகுல் ஒரு கோஷ்டி. இதைத்தான் அந்த அம்மா சொல்லுது. இதைத்தான் அந்த அம்மா சொல்லுது. அந்த அம்மாவுக்கு எல்லாம் தெரியும். இது இப்போ தான் வெளியே வந்திருக்கு. பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டது. காங்கிரஸ் என்றாலே ஊழல் தான். ஊழல் என்றாலே காங்கிரஸ் தான். அதனால தான் தமிழ்நாட்டில் ஊழல், இந்தியா பூரா ஒழிஞ்சு போச்சு. இப்போ காங்கிரஸுக்கு ராகுல் காந்தி தான் தலைவர். மூத்த தலைவர்களாம் கிளம்பி போயிட்டான். இனி காங்கிரஸ் அதோ கதி தான். நேற்றைய தினம் அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் திருச்செந்தூரில் ஒரு கோயிலுக்கு போயிருக்கிறாரு. அங்கே போய் என்னென்னா ஒரு உதவியாளரை அல்லது ஏதோ ஒரு அதிகாரின்னு நினைக்கிறேன், அவர் அனுப்பி விட்டு அந்த சிறப்பு அர்ச்சகர் இதில் 4,000 ரூபா பணம், அமைச்சருக்கே பணம் 4,000 ரூபா வாங்கியிருக்காங்க அப்படின்னு ஜிபேயோட காட்டியிருக்கிறாங்க. அந்த அர்ச்சகர்கிட்ட மன்னிப்பு கடிதம் வாங்கினார் அப்படின்னு ஒரு செய்தி, இல்லை விளக்கம் கேட்டார்னு ஒரு செய்தி. இப்போது லஞ்சம் வாங்கிட்டு தான் நடவடிக்கை தானே எடுக்கணும். இது எப்படி சாதாரண ஊழியர்கள்னா நடவடிக்கை எடுக்கிறீங்க, அர்ச்சகர்னா மன்னிப்பு கடிதம் வாங்குறதா அல்லது விளக்கம் கடிதம் வாங்குறதா அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விஷயங்கள் போயிட்டுருக்கு. என்ன நடந்தது நேற்று? அதாவதுங்க, எல்லா கோயில்லையுமே அர்ச்சகர்கள் வச்சதாங்க சட்டம். அறநிலைத்துறை சட்டமே அர்ச்சகர்கள் சட்டம் தான். 10,000 கொடுத்தீங்கன்னா 10 மணி நேரம் கியூ நிற்க வேண்டியதில்லை. திருச்செந்தூரில் இந்த அநியாயம் நடக்கும். உடனே கூட்டிகிட்டு போய் முருகனுக்கு முன்னாடி குறைச்சிடுவாங்க. எங்கே 10,000 கொடுத்தா நீங்கள் 5 மணி நேரம் கியூ நிற்க வேண்டியதில்லை. 10,000 அது ஐயர்கள் நிறைய புரோக்கர் வச்சுருக்கான். அப்படியே கொண்டு முருகனுக்கு உட்கார வச்சிருவான். நீங்கள் இன்னொரு 10,000 கொடுத்தீங்கன்னா முருகனை சாகு பையல் போட்டு கொடுத்துருவான், எடுத்துகிட்டு போய் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும். திருச்செந்தூர் முருகன் எங்கே இருப்பார்? எவன் 20,000 கொடுத்தா அவன் வீட்டில் படுத்திருப்பார். இதுதான். அப்போது ரமேஷ் அவர்களே, நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டியது அர்ச்சகர் மீது. பஞ்சாங்கம் வைக்கிறவன், பழம் பேசுகிறவன், பேரிச்சம்பழம் விற்கிறவன், இவர்களெல்லாம் கடைநிலை ஊழியர் பாவம். நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும்
அர்ச்சகர்கள் தான் அறநிலைத்துறை சட்டம். அரசே சிதம்பரம் கோயிலுக்குள்ள போக முடியல. ஓதுவார் தேவார திருவாசகம் ஓதுகிற ஆறுமுக நாயனார் ஓரமாக ஒளிஞ்சிருக்கார். இன்னும் போய் பாருங்க, எங்க சிதம்பரம் கோயிலில் திராவிட ஆட்சி புடுங்குதான், திராவிட ஆட்சி கத்திரிக்காய் விற்குதான். இன்னும் எங்கே போக முடியல? சிதம்பரம் கோயிலுக்குள்ள போக முடியல. அடிப்பான், அத்தனை ஐயரும் பட்டா கத்தி வச்சு அடிப்பான். தமிழுக்கு போராடவே சிவனடியார் மிகப்பெரிய போராட்டம் பண்ணாரு. 6 மணி நேரம் ஒண்ணுமே போக முடியலையே. அங்க போக முடியாத அந்த திராவிட இயக்கம், மண்ணா போன திராவிட இயக்கம், அழிக்கப்பட வேண்டிய திராவிட இயக்கம், அயோக்கிய வீரமணி எல்லாம் அங்க போக வேண்டியதானே. இப்போ ரமேஷர் பார்த்து நான் நேரடியாக கேட்பது என்னன்னா, 300 கிலோ தங்கம் முதல் 3000 தங்கத்தை காணும். உருக்கி அதை சேகர் பாபு எங்கே வச்சிருக்கார்? துர்கா வீட்டில் கொடுத்துருக்காரா? இல்லை அந்த தங்கம்ல என்ன ஆச்சு? கோயில் நிதி என்ன ஆச்சு? இதைத்தான் விசாரிக்கணும். அறநிலைத்துறை ஆணையாளர் ஸ்ரீதர் IAS ஐரோப்பாவுக்கு தப்பி ஓடி போயிட்டார். இங்கே காம்ப்ரமைஸ் ஆனால் தான் வருவார். காம்ப்ரமைஸ் நடந்துட்டு இருக்கு. சேகர் பாபு விசாரிக்கப்பட வேண்டும். நீங்கள் பஞ்சாமிரதம் விற்கிறவன், பழம் விற்கிறவன், ஊதுபத்தி விற்கிறவன் 4000 கோடியை காணாம், 300 கிலோ தங்கத்தையே காணாம். அதை விசாரிங்க ரமேஷ் அவர்களே. உங்களுக்கு அதிகாரம் இல்லை. உங்களுக்கு அதிகாரம் ஏன்னா அவாள் இவாள் உங்களால் நீங்கள் நடவடிக்கை எடுக்க முடியாது. சிதம்பரத்தில் தமிழ் ஓதுவார்கள் தமிழை ஓத சொல்லுங்க. உங்களுக்கு ஓட்டு போட்ட பூரா உள்ளே போக முடியாத நிலையில இருக்கிறாங்க. நீங்கள் செய்ய அடிச்சு விரட்டினாங்கல்ல, இன்னைக்கு வரைக்கும் போக முடியல சிதம்பரத்துக்குள்ள. நான் பல கோயிலில் தமிழில் அர்ச்சனை பண்ண விரும்பி பார்க்குறேன். ஓரமாக உண்டி ஒதுங்கி ஓரமாக போய் யார தமிழ் ஓதுவார். அவன் பாவம் உண்டி ஒடுங்கி தமிழ் ஓதுவார் நிற்கிறான். எல்லா கோயிலையும் நிற்கிறான். இதுதான் புரட்சி. நீங்கள் மீண்டும் விஜய் அதிகாரத்துக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு நீங்கள் திராவிட இயக்கம் செய்த அதே ஊழலை, அதே பார்ப்பனியம் செய்து கொண்டிருப்பதற்கு ரமேஷ் தாங்கி பிடிக்கிறாரே தவிர நீங்கள் செய்ய வேண்டிய வேலை மழை மாதிரி கிடக்கு. அறநிலைத்துறையில் மழை போல கிடக்கு. அதை செய்யாமல் பஞ்சாமிரதம் விற்கிறவன், பஞ்சாமிரதம் புளிகிறவன், அழுகல் வாழைப்பழத்தை விற்கிறவன், பேரிச்சம்பழ கொட்டையை விற்கிறவன், இதையா பிடிக்கணும்? ஏமாற்ற வேண்டாம். ரொம்ப நாள் ஏமாற்றுறது ஓடாது. ஏமாற்ற வேண்டாம். ஏமாற்றாதீர். இதுதான். அதனால் ரமேஷுக்கு நிறைய வேலை இருக்குது. ரொம்ப காலம் ஓடிச்சுன்னா ரமேஷை விசாரிக்க வேண்டி வரும். ஆக ரமேஷ் என்ன பண்ணணும்? சேகர் பாபுவுடைய PAக்கள், துறை செயலாளர், ஆணையாளர் எவ்வளோ 1000 கோடி அடிச்சிருக்கான், அதை முதல்ல கண்டுபிடிக்கிற வேலை பாரு. இதே போல் தாவேக்கால இருக்கக்கூடிய இன்னொரு அமைச்சராக தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கீர்த்தனா அவர்கள் வந்து ஒரு முதலீடுக்காக ஒரு ரீல்ஸ் ஒன்று பண்ணுறாங்க. பெரிய அளவில் வைரல் ஆகுது. உடனே சமூக வலைதளங்கள் முழுக்க அந்த கீர்த்தனாவை நோக்கி பல்வேறு தாக்குதல் வரதை, ட்ரால் மெட்டீரியல் ஆக்கிறத பார்க்க முடியுது. இந்த கீர்த்தனா விஷயத்தில் என்ன நடக்குதுன்னா, நீங்கள் அதே தொகுதி தான் தங்கம் தென்னரசு ஒரு பெரிய கார்ப்பரேட் முதலாளி. இன்னும் அவருடைய ஆளுமைக்குள்ளே தான் அந்த துறை இருக்குது. இதில் ஒரு லாரி ஓட்டுநரின் மகள் யார்? கீர்த்தனா. அவர் இந்த அம்மா அமைச்சரான பிறகு அவர் லாரி ஓட்டுறதுக்கு போகல. அவங்க அம்மா ஒரு டெய்லர், ஊனமுற்ற சகோதரி. அந்த அம்மா ஒரு சாதாரண குடும்பம். இந்த பெண்ணை படிக்க வைக்கிறாங்க. நம்ம தான் வறுமையில் இருக்கோம், நீயாவது படிமான்னு படிக்க வச்சதில் இந்த அம்மா இந்த பிரசாந்த் கிஷோர் ஐபேக்கில் ஜாயின் பண்ண பிறகு அப்புறம் திமுக பெண் நிறுவனத்தில் வேலை பார்க்குது. அப்புறம் ஆதவ அர்ஜுனாவுடைய வாய்ஸ் ஆஃப் காமனுக்கு போகுது. அப்புறம் அப்படியே பிரசாந்த் கிஷோர் இது இப்படி கொஞ்சம் நாலேஜ் டெவலப் ஆகுது. இது என்னென்ன, இதில் இந்த அம்மா அமைச்சராகணும்னு கனவுலையும் நினைக்கல RS முருகன். யார் RS முருகன்னா, படித்துறை பாண்டி வடிவேல் சொல்லுவான்ல, குளத்து படியில் உட்காந்து வரவன்ட்டு 5 ரூபா 10 ரூபா 50 ரூபா 100 ரூபா வாங்கி பொழப்பு ஓடுற ஒரு ஆள் தான் RS முருகன். இன்றைக்கி 2000 கோடி வச்சு PWD ஹைவேஸ் கான்ட்ராக்ட் அவர் தான். எடப்பாடியுடைய பினாமி. அவரை தள்ளிட்டு போய் செங்கோட்டையன் திருநெல்வேலி சீட்டை கொடுத்து அவரை எம்எல்ஏ ஆக்கிட்டார். மந்திரி ஆகணும்னு விரும்புகிறார். யார்? RS முருகன் படித்துறை பாண்டி. அப்போது இந்த அம்மா அமைச்சரானதை RS முருகனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவர் ஒரு பக்கம், அதே போல் தங்கம் தென்னரசு ஒரு பக்கம், நம்ம பசவாளி அமைச்சர் இருக்கார் ராஜேந்திர பாலாஜி, விருதுநகர் அமைச்சர். அவர் திருத்தங்கல் டூரிங் டாக்ஸில் எம்ஜிஆர் போஸ்ட் ஓட்டுறது தான் வாழ்க்கை.
இப்போ இவர் 3வது இடத்துக்கு போயிட்டார். இப்போ 3 பேர் ஒன்று சேர்ந்து நீங்கள் இந்த கூலிப்படை இருப்பான்ல, இந்த மீடியாவிலேயும் இப்போ கூலிப்படை உருவாயிட்டான். 5 லட்சத்தை கொடுத்து 2 கேமரா 2 சிஸ்டம் கொடுத்து இவனை அடி அப்படின்னா தொடர்ந்து அதை அடிச்சுட்டே இருப்பான். அது பெரிய அளவில் செய்கிறது வாய்ஸ் ஆஃப் காமனும் பெண் நிறுவனமும். சின்ன லெவலில் மாவட்ட லெவலில் செய்கிறதுக்கு சில நம்ம ஆள் இருக்கானல்ல 500 ரிப்போர்ட் கவரு, அவன் அங்கங்கே இது நல்ல தொழிலாகி போச்சு. இது அடிதான் இந்த அம்மா தொடர்ந்து விமர்சிக்கப்படுகிறார். நம்ம நல்லதை நல்லதுன்னு சொல்லணும், ஆமாம், கெடுதலை கெடுதல்னு சொல்லணும். அப்போ இந்த ஒரு ஒடுக்கப்பட்ட, அதாவது மிக நாயுடு ஃபேமிலி சாதாரண குடும்பத்திலேருந்து வந்த, அதான் எனக்கு நான் விசாரித்தேன், அவங்க அப்பா லாரி டிரைவர், இந்த அம்மா மந்திரி ஆன பிறகு தான் கூப்பிட்டு லாரிக்கெல்லாம் போக வேண்டான்னு இறக்கி வச்சுருக்காங்க. அப்போது இதை யாரால் பொறுக்க முடியல? படித்துறை பாண்டி ஆர்எஸ் முருகனால் பொறுத்து கொள்ள முடியல, பசவாளி ராஜேந்திர பாலாஜியால் பொறுத்து கொள்ள முடியல, தங்கம் தென்னரசால் பொறுத்து கொள்ள முடியலை. அதுதான் நீங்கள் மாப்பிள்ளை சபரீசனுடைய பெண் நிறுவனத்துக்கு இந்த தகவல் வந்த பிறகு தொடர்ந்து கீர்த்தனா பாதிக்கப்படுவதற்கு இதுதான் காரணம். தொடர்ந்து அவரை அலைக்கழிக்கப்படுவதற்கும் தொடர்ந்து எல்லா பக்கம் விமர்சனம் படுவதற்கும் இந்த 3 பேர் கூட்டணி. யார்? ஆர்எஸ் முருகன், தாவேகா, திமுக தங்கம் தென்னரசு, அதிமுகவில் ராஜே, 3 பேர் சேர்ந்து ஒரே தொகுதி, சொந்த தொகுதி. இந்த அம்மா அவர் பிடபிள்யூ அமைச்சராகலாம் நினச்சார் ஆர்எஸ் முருகன். திமுக ஆட்சி காலத்தில் தான் பிடபிள்யூ ஹைவேஸில் 40% கமிஷன். 60% எப்படியா பாலம் போடுவான், எப்படி ரோடு போடுவான், எப்படி பிடபிள்யூ கட்டணம் கட்டுவான், இதெல்லாம் இப்போ அந்த அம்மா சொல்லிடுச்சு. 1 பைசா யாரும் கமிஷன் கொடுக்கக்கூடாது, 1 பைசா கமிஷன் கொடுக்கக்கூடாது. செங்கோட்டை என்ன பண்ணுறாரு? 5 தொகுதி நீ செலவு பண்ணி நீ ஜெயிக்க வச்சிரு, நீ தான் அமைச்சர். யார்? நம்ம முருங்கைக்காய் சூப்பு அவருக்கு உறுதி கொடுத்துருக்காரு. 1 மணி நேரத்துக்கு ஒருக்க முருங்கைக்காய் சூப் குடிச்சிட்டு இருப்பார் செங்கோட்டையை. இப்போ 5 தொகுதியில் நம்ம என்ன சொல்லிடுச்சு, விஜய்க்கு தெரிஞ்சால் என்ன காலி பண்ணியிருப்பார், முதலமைச்சருக்கு தெரிஞ்சால் பிடபிள்யூ கமிஷன், ஹைவேஸ் கமிஷன் தெரிஞ்சால் என்ன காலி பண்ண, அதனால் யாரும் கமிஷன் கொடுக்க வேண்டான்னு ஒரு உத்தரவு போட்ட பிறகு ஆர்எஸ் முருகன் என்ன பண்ணுறாரு? பொழப்பே போச்சே, 5 தொகுதியில் நம்ம பணம் கொடுத்து ஜெயிச்சவன் அமைச்சராகலாம், இந்த 2000 கோடி 5000 கோடி ஆக்கலான்னு எல்லாம் போச்சே. இந்த கோபம்தான் கீர்த்தனா மீது கடுமையான தாக்குதல். இந்த தாக்குதல் இன்னும் தொடரும். இதுக்கு நடுவில் நீங்கள் பிரபு அமைச்சர் எல்லா குவாரி போய் மூடிட்டார். குவாரி நடத்துறது பூரா யார்? திமுக, அண்ணா திமுக தான், வேறு யாருமே இல்லை. திமுக திராவிட இயக்கத்தை ஒழிக்கணும்னா குவாரி, சாராய கடை, பார் 2 ஒழிச்சிங்கன்னா திமுக அண்ணா திமுக ஒழிச்சு போயிடும். அதை இவர்கள் செய்கிறார்கள், இவர்களை ஆதரிக்கணும். இதை மட்டும் நீங்கள் டெல்லிக்கு போகும்போது மேக்கப் மேனு, சிகை அலங்காரம், அவனுக்கு தனி ஃப்ளைட்டு, அவர் தனி ஃப்ளைட்டு, இதெல்லாம் நம்ம ஏற்றுக்க முடியாது. இதெல்லாம் தவறை தவறு என்று சொல்லுவோம், சரியை சரி என்று. அதே போல் அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் தாவே காப்பகம் போக போகிறதா சில செய்திகள் போகிறாங்களே, எந்த அளவுக்கு உண்மையானது? 100% உண்மை. அதாவது டி நகர் சத்யா, ரியல் எஸ்டேட் விருகை பாபு, கந்தன், பாலகங்கா, ரவியா, விருகை பாபுவா, விருகை ரவி, ராஜேஷ், 5 பேர் ஜி ஸ்கோருக்கு இடம் வாங்கி கொடுத்த புரோக்கர்கள் அத்தனை பேரும் இப்போ வியாபாரம் இல்லை. அதனால இப்போ எங்கே போகிறாங்க? ஆளுக்கு 10,000 பேரை தேடிட்டு 5 மாவட்ட செயலாளர்கள் 50,000 பேரோடு 2 நாளில் தாவேக்காவில் இணைய போகிறார்கள். தாவேக்கா அதோட முடிஞ்சு போய், தாவேக்கா இந்த ரியல் எஸ்டேட் புரோக்கர்கள் எல்லாம் மாமாக்காரன் ஐட்டக்காரன் பூரா போனால் தாவேக்கா அப்பாவி தொண்டை அவனை திருடன் ஆக்கிடுவானு. அவர்களையும் திருடுவது எப்படி, களவெடுப்பது எப்படி, ஏழை குடிசைகளை கொளுத்துவது எப்படி, அதை பாசிவ் கன்ஸ்ட்ரக்ஷன் விற்பது எப்படி, ராத்திரி ஏழை குடிசையெல்லாம் எரியுதில்ல, இவர்கள் தான் காரணம். 5 பேர் தான் காரணம். அப்படியே எரிச்சு விட்ருவான். எரிச்சு விட்டு அடுத்த நாள் காலையில் பாசிவ் கன்ஸ்ட்ரக்ஷன் பல கோடியை வாங்கிடுவான். அதிமுக இவர்களெல்லாம் கோடிகளை கொடுத்து மாவட்ட செய்யலாம். இதெல்லாம் ஒளிந்து போகும் நினைக்கிற நாட்டுக்கு நல்லது நடக்கும் நினைக்கிறேன். சரிங்க, நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்து நன்றி, வணக்கம். மெரிபா பன்னீர் சோடா, I trust மெரிபா.